Good morning, students. We will discuss about bacteria page and multiplication, certain viruses, technical terms of viruses, and disease of virus. Right. First of all, we will discuss about small introduction of bacteria page. The bacteria page is nothing but virus, not a bacteria. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பாக்டீரியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், பட் இது வைரஸ். இதே டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம வேறு இடத்துல பார்த்துட்டு வந்திருப்போம். ஃபேகோசைட்டோசிஸ், ஃபேஜ், ஃபேகோ. ஸோ ஃபேஜ் இஸ் லிட்டரலி மீன்ஸ் டு ஈட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல பாக்டீரியா பேஜ், இந்த இடத்துல நம்ம ஏன் இதை நம்ம வந்து why we are called bacteria page அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, the page which is virus can be to eat the bacteria. The page which is virus can be to eat the virus. To eat the bacteria. ஸோ ஒரு பாக்டீரியாவை கொன்று சாப்பிடக்கூடிய வைரஸுக்கு பேர் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெரி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பேஜ். பாக்டீரியா பேஜ்ங்கிறது ஹெட், த பிரசன்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹெட் ஃபாலோடு பை a neck canal cells, and neck canal cells followed by attached to the base plate, and base plate la irundhu producing number of tail fibers and spines. So idu irukum, and inside the head la double stranded DNA வந்து present ஆயிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். And how can be multiplicated? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. பாக்டீரியா பேஜ் யாரை கொள்ளும் அப்படின்னு, பாக்டீரியாவை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது என்ன பண்ணும், they can be replicated inside the bacteria or depending bacteria. ஸோ பாக்டீரியாவை டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய ரிப்ளிகேஷன் வந்து இருக்கும். அப்போ எல்லா பாக்டீரியாவுமே டிபெண்ட் பண்ணுமா? இல்லை. சர்டைன் பாக்டீரியாஸ் ஒன்லி த பேஜ் ஆர் செலக்டட். பேஜ் வைரஸ் சர்டைன் பாக்டீரியா மட்டும்தான் செலக்ட் பண்ணும். அப்போ எப்படி வந்து இது ரிப்ளிகேட் ஆகும் சார்? ரிப்ளிகேட்னா என்ன சார்? ரிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ப்ரொடியூஸ் ஆகிறது, பெருக்கம் அடைகிறது. The multiplication of life cycle based on two modes. ஸோ இப்போ 2 மோட்ஸில் வந்து என்ன பண்ணோம், 2 modes or 2 types. இப்போ 2 டைப்பில் வந்து ஃபாலோ பண்ணோம் சார். வாட் ஆர் த 2 types ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள் இன் பேஜ் சார்? ஒன் லைட்டிக் and another one lysogenic. இப்போ லைட்டிக்னா என்ன, லைசோஜெனிக்னா என்ன? The difference between lytic and lysogenic. The lytic is nothing but என்ன பண்ணும் சார் அப்படின்னா, ஒரு பாக்டீரியாவை உள்ளே போனதுக்கப்புறமா, வைரஸ் பார்ட்டிக்கிள் உள்ளே போனதுக்கப்புறமா பாக்டீரியாவை கொன்னுட்டு நிறைய வைரஸஸ் வந்து வெளியில் வரும். ஸ்ட்ரக்சரில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லைசோஜெனிக் அப்படிங்கிறது பாக்டீரியாவை கொல்லாது, பட் பாக்டீரியாவுடைய இணைஞ்சி அது என்ன பண்ணும், வாழ்ந்து நிறைய வைரஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்?
the lytic process, phage will to kill the bacteria, and lysogenic is nothing but the phage will not kill the bacteria. இப்போ லைட்டிக்னா பேஜை கில் பண்ணி ஹோஸ்ட்டை கில் பண்ணிடும், லைசோஜெனிக்னா ஹோஸ்ட்டை கில் பண்ணாமல் வரும். லைட்டிக் எப்போ நடக்கும், லைசோஜெனிக் எப்போ நடக்கும் பாக்டீரியாவில்? இந்த பேஜ் டேக்ஸ் பிளேஸ் போத் லைட்டிக் அண்டு லைசோஜெனிக் ப்ராசஸ். இப்போ ரெண்டுமே வந்து எடுத்துக்கும். எப்போ நடக்கும்? இந்த பேஜ் கேன் பி the lytic process, selected the lytic process during the favorable condition, and lysogenic process எப்போ பண்ணோன்னா the lysogenic process takes place during the unfavorable condition, and also it is temporarily mode of replicating process. ஸோ அப்போ டெம்பரரி மோடில் இருக்கும். ஒரே பாயிண்ட் தான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லைட்டிக்னா கொன்னுட்டு நிறைய இதை உருவாக்கும், அது ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கும். லைசோஜெனிக்னா இது டெம்பரரி மோடில் இருக்கும், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ தான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், அதோடய இணைஞ்சிருக்கும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த லைட்டிக்னா எப்படி, ஃபஸ்ட்டு நம்ம லைட்டிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். The lytic process takes place following 5 steps or 5 stages. இப்போ 5 ஸ்டேஜஸில் வந்து லைட்டிக் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். இந்த பேஜ் வைரஸ் 1 அப்சார்ப்ஷன், penetration, synthesis, assembly and maturation and release. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது, பிக்சரில் இருக்குது, படத்தில் பாருங்கள், பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவில் ஒரு பேஜ் வைரஸ், T4 பேஜ் வைரஸ்ஸு, டேட்போர்ட் சைஸில் பேஜ் வைரஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, போயிட்டு இந்த பேஜ் வைரஸினுடைய டெய்ல் ஃபைபருடைய சர்ஃபேஸ், the surface of the page virus attached to the bacterial surface, bacterial surface மேலே போயிட்டு அட்டாச் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் கால்டு லேண்டிங். அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம்னா லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் உட்காந்ததுக்கப்புறமா பாக்டீரியலுடைய வாலில் இருக்கக்கூடிய லிப்போசோம்ஸ் கெமிக்கல் மெட்டீரியலு இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் வந்து என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங்க் ஆகும், அப்படியே சுருங்குது, அப்படியே சுருங்கி உட்காரும், நின்றுட்டு இருக்கிறவங்க உட்கார மாதிரி அது என்ன ஆகும், டெய்ல் ஃபைபர்ஸ் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா the tail fibers shrinked and also base plate attached to the surface of the bacterial cell. அப்போ ஹோஸ்ட் செல்லில் வந்து பேஸ் பிளேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும், பவுண்ட் ஆகும். the bound to the base plate in bacterial surface. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், நம்ம பின்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு பேர் பின்னிங். ஸோ அப்போ அப்சார்ப்ஷனில் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஒன்று லேண்டிங்கு, இன்னொன்று பின்னிங்கு. ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது, படுறதுக்கு பேர் லேண்டிங்கு, அதில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்றதுக்கு பேர், நின்றுட்டுருக்கிறதுக்கு பேர் லேண்டிங்கு, உட்கார்றதுக்கு பேர் பின்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டு. சர்ஃபேஸில் வந்து இப்போ உட்காந்துருச்சு சார், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், and let's go to second stages. So second stage is என்னது, penetration. ஸோ பேஸ் பிளேட்டில் இருக்கிற ஸ்பைன்ஸ் மூலமாக என்ன ஆகுது, பெனட்ரேட் பண்ணுது. பெனட்ரேட் பண்ணோம் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், the inside the bacterial cell உள்ளார entire page or entire into the bacterial cell அப்படின்ட்டு இல்லை. ஸோ entire page செல்லும் உள்ளே போகாது, அது பதில் என்ன பண்ணும், only nuclear material, the deliver to the nuclear material into the bacterial cell. சிரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ டாக்டர் ஊசி போடும்போது ஊசியவே தூக்கி உடம்புக்குள்ளார வந்து நம்ம சொருவிறது கிடையாது, சிரிஞ்சையே வந்து நமக்குள்ளார போட்டுறது கிடையாது. ஸோ சிரிஞ்சில் இருக்கக்கூடிய
மருந்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, வேக்சினை மட்டும் நம்ம உடம்புல வந்து செலுத்துகிறாரு. ஸோ அது மாதிரி ஒரு இந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியலை மட்டும் அது என்ன பண்ணுது, இந்த பெனட்ரேட் ஆன சர்ஃபேஸுக்கு உள்ளார நியூக்ளியர் மெட்டீரியல், the page nuclear material, delivery of the nuclear material transferred into the bacterial cell or host cell. ஒரு host செல்லுக்குள்ளார வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் போகுது. அப்போ நியூக்ளியர் மெட்டீரியல் யார் இந்த இடத்துல, டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ. அந்த இடத்துல வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, டிஎன்ஏவா, டபுள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்டுனா டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ், ரைட். அப்போ இது நியூக்ளியர் மெட்டீரியல் உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், எம்டி பாடி ஆஃப் த பேஜ் வி ஆர் கால்டு கோஸ்ட். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேய், ரைட். எம்டி ஆஃப் த பாக்டீரியல் பேஜை கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்டர் ஆன பேஜ் மாலிகூல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லெட்ஸ் வி கோ டு த தேர்ட் ஸ்டேஜ், என்னது, சிந்தசிஸ். த பேஜ் மாலிகூல்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு. எப்படி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆர்என்ஏ, மிடில் ஆர்என்ஏ, லேட்டர் ஆர்என்ஏ, ப்ரைமரி ஜீன், மிடில் ஜீன், லேட்டர் ஜீன்ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஹெட்டு தனியாக, டெயில் தனியாக, நெக்கனல் செப்பரேட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்படி எல்லாமே வந்து செப்பரேட் ஆர்கன்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிக்சரில் இருக்குது. ஸோ இது செப்பரேட் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபோர்த் ஸ்டேஜில் அசம்பிளி ஆகும், ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும். ஹெட்டு ஜாயிண்டட் வித் நெக்கனல் செல்ஸ் ஜாயிண்டட் வித் பேஸ் பிளேட் ஜாயிண்டட். அதிலிருந்து நம்பர் ஆஃப் tail fibers, spines are producing. So entire வைரல் பேஜ் வந்து என்னாகும், ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, அசம்பிளி அண்டு மெச்சூரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் வைரஸஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைடு த பாக்டீரியல் செல்ஸு அட் த டைம் ஆஃப் எப்போ, ரிலீஸிங் டியூரேஷனில், அட் த மெச்சூரேஷன் டைம், at the maturation time, the number of page virus released to the outside. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, the bacterial totally வந்து bursted by viral page. அப்போ number of page virus வந்து released, நிறைய வந்து பர்ஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லணும், லைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய நியூ ப்ரோஜெனி பேஜ் வைரஸஸ் என்ன பண்ணும், they are again attached to the nearby the bacterial cell or they are depending on nearby the bacterial cell. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்குள்ளார போயிட்டு அது ஒட்டி திரும்பவும் அதனுடைய ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணும், ரைட். லைசோஜெனிக் வந்து எப்போ நடக்கும், டியூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அப்போ ஃபேவரபிள் கண்டிஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியா ஃபுட்டு நிறைய கிடைக்குது, அப்போ பாக்டீரியா நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற டியூரேஷனை ஃபேவரபிள் கண்டிஷனாக சொல்கிறோம். சப்போஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில், இப்போ ஒரு ட்ரை சர்ஃபேஸஸில், ஒரு வாட்ச்சு, ஸ்கின்னு, இந்த ட்ரெஸ்ஸு, இதில் எல்லாம் வந்து ஏதாவது 1 or 2 பாக்டீரியாஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ்ஸு, அங்கே நிறைய பாக்டீரியா இல்லை, திருப்பி வந்து வைரல் ரிப்ளிகேட் ஆச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு பாக்டீரியால் நிறைய இல்லை. பட் அப்போ பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, தெகோனியா selected second option or second mode of replicating process, lysogenic process. ஸோ அப்போ இந்த லைசோஜெனிக் ப்ராசஸ்ங்கிறதுல என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டூ ஸ்டேஜ் வந்து சேம் தான். அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், லேண்டிங் ஆகும், பின்னிங் பண்ணும், அப்புறம் பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் த டெலிவரி டு த நியூக்ளிக் மெட்டீரியல் என்டர் இன்டு த பாக்டீரியல் செல். ஸோ
பாக்டீரியல் செல்லுக்குள்ளார நியூக்ளிக் மெட்டீரியல் போனதுக்கு அப்புறமா தான் the page will be selected either லைட்டிக் ஆர் லைசோஜெனிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால் லைட்டிக்கு, அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால் லைசோஜெனிக் அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணும். ஸோ இப்போ லைசோஜெனிக்கில் டிசைட் பண்ணிருச்சு சார். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா த டெலிவரி ஆஃப் த நியூக்ளியர் மெட்டீரியல் தே ஆர் கம்பைன்ட் டு த பாக்டீரியல் குரோமோசோம். அப்போ பாக்டீரியல் குரோமோசோம் கூட போயிட்டு கம்பைன் ஆகிருக்கும். எது வரைக்கும்? ஸ்டில் ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ ஆஃப்டர் ஃபேவரபிள் டியூரேஷன் இட் வில் பி ரியாக்ட் இன்டு லைட்டிக் மோடு ஆர் சேஞ்ச் இன்டு லைட்டிக் மோடு. அப்போ லைட்டிக் மோடுக்கு வந்து லைசோஜெனிக்கு டைரெக்டாக லைட்டிக் மோடாக மாறும். அது எப்போ மாறும்? இப்போ வாட்சிலேருந்து நம்ம கைப்படுது, கையில் பாக்டீரியா ஒட்டிக்குது, அதோட தண்ணியோ சாப்பாடோ சாப்பிட்றோம், வயிற்றுக்குள்ளே போயிடுது. அப்போது உள்ளே போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் கிடைக்கிது, பாக்டீரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வைரஸுக்கு ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் கிடச்சிருது. ஸோ அப்போ அங்கே ரிப்ளிகேட் அதிகமாகலாம். ஸோ இது மாதிரி 2 மெத்தட்ஸ் ஆஃப் ரிப்ளிகேட்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறாங்க இந்த பேஜ் வைரஸ்ஸு. ஓகே, ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் வந்து என்ன பண்ணுங்கள், மறுபடியும் என்கிட்ட வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.